ಕೋರ್ಟ್ಗೆ ನಡುವೆ இப்படி ஒரு கோயில் ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ இருக்கு. ಅದ್ರ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕ್ತಾನೆ ಇವಾಗ. He'll file the case on the temple. பாய் புல்டோசர் எடுத்துட்டு மொத்த டீம் இறங்கிட்டோம். போலீஸ் What the hell, dude? You already know it is impossible. Then why do you do that? யார் யாரு கருப்புக்கு கீழே பருப்பு மாதிரி படுத்துனுக்குறான்? ஐயோ இவன் என்ன மதுரை லாயரியா? அவன் அடிச்சு வரட்டு. என்னையா இது பேங்காக் வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஆயிடுச்சு. Bangkok walking. ஓட்டி விடுறா. அதுக்குள்ள கருப்பு பூண்டு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அடிச்சதே கருப்பு தான். ಎಲ್ಲರೂ ಮಾಯ. Color change. ஹலோ என்னாச்சு வரட்டா? மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியா? மேரா பாய் முடிச்சாச்சா? மேரா பாயவே முடிச்சாச்சுடா. உன்னை புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். கோயில் அடிச்சா நான் எப்படா போவேன்? கண்ணாடியை திருப்பினா எப்படி பேபி ஆட்டோ ஓடும்? சரி சரி ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டாத, எவனாவது வந்து இடிச்சிட போறான். எல்லாம் நேத்து அடுத்த இது. Aisha was. சார் ஐயாவை நட்ட நடு கோர்ட்ல மாட்டி விட்டுறாமே, அதான் முச்சியோட சொல்லிட்டாரே. என்ன பண்றது? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது ஐயா வச்சே. எங்க மேல இருக்கிற ಓ ಇವರೇ ತಾನೇ ಫಸ್ಟ್ ಬಿಟ್ ಕೊಡೋದು. ಸ್ಟೋನ್ ಕೋಲ್ಡ್ ಸ್ಟೀವ್ ಆಸ್ಟಿನ್. நீங்க மட்டும் கோச்சிக்காம கோஆபரேட் பண்ணீங்கன்னா வழி தெரியும், உங்களை வழி அனுப்பிச்சு வச்சிருவோம். ஆஸ்டின் எது? ஐயோ தெய்வமே என்னாச்சு? என்ன சார் இப்படி அடிபட்டு இருக்கு? பாத்து வர ಮತ್ತೆ மாட்டேன் ಕೇಸ್ ಆಗ್ತಾರ. சார் எங்களுக்கு. ಎಂತ ಗೊತ್ತಾ, ಅದು ಟೆರಿಟರಿ ಒಳಗಡೆ ಇದೆ, ಈ ಕಡೆಗೆ ಇದ್ದ, ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ಚೇಂಜ್ ಆಗಿದ್ದದು. ಓಕೆ ಓಕೆ ಈಗ ಸಿ he is outside the territory now. தப்பிக்கிறீங்க போடுங்க அவரை. கொல்லுடா. அடி போடு. நீ தப்பி வரடா. நம்ம 4 பேர்ல 5 பேர் சொல்லியடா. யாவது கிட்டோ. பேபி ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅದು ಆರ್ಕ್ ಇತ್ತಲ್ಲ, ಅದ್ರ ಒಳಗಾರ ಅವ್ನು ಸೇಫ್. ಡೈಮೆನ್ಷನ್. ಆದ್ರೆ ಅವನು ಎಂತ ಕರಪ್ಪುದು ಟೆರಿಟರಿ ಇತ್ತು, ಅದು ಒಳಗಡೆ ಇದ್ದಾಗ ನಥಿಂಗ್ ವಿಲ್ ಹ್ಯಾಪನ್, ನೋ ಕ್ರೈಮ್. ಸೊ ಔಟ್ ಸೈಡ್ ಇದ್ದಾಗ ಹಂಗ ಆಗ್ತದೆ. ಓ ಒಳಗಾದ ಈಗ. ನೌ he will be inside the territory. என்ன சார் இது? கண்ட மேனிக்கு அடிபட்டிருக்கு. ஐயோ தெய்வமே என்னாச்சு? என்ன சார் இப்படி அடிபட்டு இருக்கு? பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டீங்களா? அந்த மாதிரி சார் எங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு யாரு சார் இருக்கா? ரத்தம் வருது சார், வாங்க சார் வேகமா ஹாஸ்பிட்டல் போலாம். இது ஏன் எல்ல, என் கோர்ட். என்ன மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது.
ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ತಗೊಂಡು ಅಪರಿಚಿತರು. ரெக்கார்ட் ಮಾಡಿ ತಗೊಂಡಿವ ಪ್ರೂಫ್. இதையும் நம்ப முடியா? வாங்கலாட்சி நேர்லயே காட்டுறேன். தினமும் உங்க கண்ணு முன்னாடி இவ்ளோ தப்பு நடந்துட்டு தானே இருக்கு. உங்க முன்னாடி தானே நடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? மனுஷனை பார்க்க மாட்டீங்க. இதுல கடவுள் வந்து காப்பாத்தல எனக்கு கம்ப்ளைண்ட். சாரி, தெரியாம கேட்டேன். Why do you try this again, dude? You know it, right? ಆಹಾ ಇವ್ರಿಗೆ ಪ್ರೂಫ್ ತೋರಿಸ್ತೆ ಅಂತ ಅಂದಲ್ಲ ಅವನ. Proof. இவளை காட்டுறதுக்கா இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? கொஞ்ச நேரம் இருங்க மயிலாட். ஏய் பந்தோபஸ்து கடை போறீங்க, முன்னாடி போங்கடா. Wait a minute. ಅಂದ್ರೆ ಅವಳಿಗೆ ಏನು ಆತಿಲ್ಲ ಅಂತ ಪಕ್ಕ ಆಯ್ತಲ್ಲ. ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಇತ್ತು ಇವಾಗ, ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಇತ್ತು ಅವಳಿಗೆ. ನಥಿಂಗ್ ವಿಲ್ ಹ್ಯಾಪನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஏய் வாங்கடா. நான் எதுக்குடா பயப்படணும்? நீங்க தான் பயப்படணும். என்ன பண்ற? உன் கூட யார் இருக்காங்கன்னு தெரியும்ல. யாரா இருந்தாலும் வாட்சாடே. ஏய் இது நம்ம எல்லாம் இல்ல. யார் இல்லனா என்ன? நீங்க இருக்கீங்கல்ல. வாங்கடா. ಟೆರಿಟರಿ ಅಂದ್ರೆ ಟೆಂಪರರಿ. இது நம்ம எல்லாம் இல்ல. இங்க எனக்கு பவர் இல்ல. Huh? How is that even possible? Okay, maybe they are limited, bound to the place ಲೈಕ್ because of the kshetrapala something. I mean, ಅಲ್ಲ ಅವ್ರಿಗೆ Guardian ಎಲ್ಲೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಪೂಜೆ ಪುರಸ್ಕಾರ ಅದಲ್ಲೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಶಕ್ತಿ ಜಾಸ್ತಿ ಅಥವಾ இருக்கும். அதோ அந்த ಆ ಥರ. ஆட்சி பாரு. அதுதான் நம்ம எல்லாம். ನೈಸ್. இவன் என்ன அட்வொகேட்டா அஜித் குமார் ஓட்டா? because Ajit is Racer. he's racing, car racer. ಎಲ್ಲ ಫುಲ್ ಕ್ರಾಸ್ ರೆಫರೆನ್ಸ್. ஆர்ச்சி வந்துருச்சு பாரு, வண்டி அனுப்பு, உள்ள அனுப்பு. ಸಾಕಾಯ್ತಲ್ಲ ಇದು ವೆಪನ್ ಯೂಸ್ ಮಾಡೋದು. ಬಟ್ ಗಾಡ್ ವಿಲ್ ನಾಟ್ ಡೂ ದೋಸ್ ಕೈಂಡ್ ಆಫ್ ಥಿಂಗ್ಸ್ in front of humans. ನಂಗೆ ಅವನ್ ಗುರ್ತನೇ ಸಿಕ್ಲಿಲ್ಲ ಆಸ್ಟಿನ್. ಅವನು ಜೈಲರ್ ಮೂವಿಯಲ್ಲಿ ಇದ್ದಲ್ಲ, ಪ್ಯಾನಿಕ್ ಕಟ್ಟಿ ಸುತ್ತಿ ಹಾ ಎರಡು ಪೀಸ್. நான் போறேன், வாங்கிட்டு வேற கோட்டுக்கு போறேன். நீயும் போயிடா, அதான் நல்லது. மயிலாட் நான் சொல்றது கேளுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா ஏய், இருக்கு. உனக்கு முதல்ல மூளை இருக்கா? நான் என்ன பழைய சாமி படத்துல வர்றேன் இல்ல நேர்ல ரவி நினைச்சியா? சாமின்னு தெரிஞ்சு சண்டை போட. ஐயோ ஐயோ சாமி 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 என்ன மன்னிச்சிரு சாமி, தெரியாம கண்ணை வச்சிட்டேன். என் கண்ணு தான் லைசன்ஸ் இருக்கு சாமி. தப்பு பண்ணு. நம்ம எல்லைக்கு வெளில இருக்கோம். இங்க சாமிக்கு எந்த பவர் இல்ல. இல்ல இல்ல வா வேற கோட்டுக்கு போறோம். ஏன் செல்லும்? ஐயோ வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அந்த கூட பாவம் ஒன்று கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. நேர்ல வந்து சாமின்னு தெரிஞ்சும் இப்படி பைத்திய கட்டமா அதே பேசிட்டு இருக்க. என் கண்ணு முன்னாடி வந்து 6 மாசம் ஆச்சு. நான் விட்டு போயிட்டேன் நான் கோட்டை. தேவிகண்ணா ஏவி புடிச்ச கன்வெர்ட் கன்வெர்ட் தானே? அதனால தான்டா உனக்கு பயம் பக்தி எதுவும் இல்லாம போச்சு. என்ன உளறிட்டு இருக்கீங்க மயிலாட்? நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க. சாமிக்கு எல்லைக்குள்ள மட்டும்தான் பவர். நம்ம கோட்டை எல்லைக்கு வெளில மாத்திட்டோம்னா சபாஷ், அப்ப நாளைக்கு லஞ்சிலே மாத்திக்கலாமா? சைக்கோ சைக்கோ சைக்கோ
என் சாம்பர்ல மேல இருக்க ரூஃப் எப்ப வேணா இடிஞ்சு வர மாதிரி இருக்கு. அதை மாத்த சொல்லி 6 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. ಸೊ ಇವಾಗ ಹೊಸ ಕೋರ್ಟ್ ಇವರೇ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತಾರೆ ಕಾವ್ಯ. கிடையாது. நான் கிளம்புறேன். ಅವಳದೊಂದು ಇದಿತ್ತಲ್ಲ ರಿಕ್ವೆಸ್ಟ್. ஹெல்ப் பண்ணிட்டு போறீங்களா? கோர்ட்டுக்குள்ள தப்பு தான் நடக்காது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நம்ம கோர்ட்டோட கண்டிஷன் அப்படி. 180 வருஷ கோர்ட் எப்போ வேணா ಇಡಿயும். ಈಗ ಕೋರ್ಟ್ ಎಲ್ಲ ಬಿದ್ದೋಗಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ ದೇ ವಿಲ್ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ದಟ್ ಕೋರ್ಟ್ ಈಸ್ ಇನ್ ಬ್ಯಾಡ್ ಕಂಡೀಷನ್. ಬ್ಯಾಡ್ ಕಂಡೀಷನ್ ಅಂತ ಪ್ರೂವ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಹೊಸ ಕೋರ್ಟ್ ಬೇರೆ ಕಡೆ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರದ್ದು ಲಾಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಫುಲ್ಫಿಲ್ ಆಗುತ್ತೆ. ಪ್ಯೂರ್ ಸೈಕೋ ಮರೆ ಅವನು. ಅವನಲ್ಲಿ ಇರುದಿಲ್ಲ ಬಿಡು. ಇಲ್ಲ ಇದ್ದಲ್ಲ ಮೇ ಬಿ ಏನ್ ಮಾಡ್ತಿರ್ಬೋದು, பாப்பீங்களா? ಡ್ರಾಮಾ. கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போறீங்களா? ಓ he is already dead. he planned it actually. என் கோர்ட் எங்க போவாங்க? ஒவ்வொரு கோர்ட்ல என்ன மாதிரி எத்தனை பத்து he is not சீரோல ஆரம்பிக்க முடியாது. he is not injured due to the board, That's what. falling on him. He died, he killed him and then he staged it look like that. Psycho. So the new building will be constructed and he is thinking like he is doing it, but no. ஏழுகணர நீதிமன்ற போராட்டம் 3வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. தங்கள் கோரிக்கையை அரசு ಅವಳು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾಳಲ್ಲ ಹೊಸದು ಫುಲ್ ವಿದ್ ಟೆಕ್ನಾಲಜೀಸ್ ಎಲ್ಲ ಬೇಕಂತ. நம்ம கோர்ட்ல ஆக்சிடென்ட் நம்ம போராட்டம் பண்றோம். இதுக்கு எப்படிப்பா ஊரே வரும்? போமோ தெரியுமா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இன்னைக்கு சம்மந்தமே இல்லைனாலும் எல்லாரும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கண்டென்ட். இப்போ பாரு, இந்த போட்டோல இருக்கிறது தான் see இங்கிலீஷ்ல 7 bells and கொரியன்ல இல்காப் உமுல். சோ गाइस, இந்த ஏழு கலர் கோட்டாக்களை பத்தி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா Instagram influencers, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. வழக்கறிஞர்களின் போராட்டம் Paid influencers. பலரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் some of them paid, some of them want to milk the content to get the views, likes, shares. ஏழு கலர் நீதிமன்றம் தற்காலிகமாக மாற்றி அமைக்கப்படும். No proper Background check, fact fact checking, check. nothing, just watch everything. Oh, ಇವೊಂದು ಕೇಸ್ ಇರಬೇಕಿದು. கேஸோட டாக்குமெண்ட் மேடம், என் பேர் இருக்க ஒரே பேப்பர் இதான் மேடம். இது யாருக்கும் தேவைப்படல. காத்துல குப்பையோட குப்பையா என் மூஞ்சில வந்து விழுந்துச்சு. இப்போ கோட்டையை மாத்திட்டாங்க. இருந்த ஒரே இடம், ஒரே அடையாளம் போச்சு. நீதான் சொல்லு, எல்லாமே பழசா இருக்கு, மாத்தணும். யார் மாத்துறாங்க? எல்லாமே புதுசா மாறினா நல்லது. யாருக்கு நல்லது? தேவி கண்ணனுக்கு தான் நல்லது. மறுபடியும் கோட்டை அவன் கண்ட்ரோல் பண்ண போறான். புது கோட்டை உங்க எல்லைக்கு வெளியே தானே இருக்கு. ಓ ಕೋರ್ಟ್ ಕಟ್. What is what? So see, that's what she asked, right? ಒಂಥರ ಗೂಗಲ್ ಆಫೀಸ್ ತರ ಇರಬೇಕು ಅಂತೇಳಿ ಕಸ್ಟಮ್ PC ಬಿಲ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಗೂಗಲ್ ಆಫೀಸ್ ತರ ಇರಬೇಕು ಅಂತ ಅವಳು she wanted it, right? ಡಿಜಿಟಲ್ ವರ್ಡ್ಸ್. குட் மார்னிங். கூகுள் ஆப்பிள் ஆஃபீஸ் மாதிரி இருக்குல்ல? ஐம் சௌந்தர பாண்டியன், உங்களுடைய புது CMM. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ ஆல். இப்போ இங்க தனித்தனியா உங்ககிட்ட இன்ட்ரோ듀ce ஆகிறதுக்கு டைம் நம்ம இல்லை. சைடு தான் எல்லாம் ஓகே.
ஈவினிங் கோர்ட் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்க வாங்க எல்லாம் பேசிக்கலாம். ப்ரொசீட். CC 2810 PM பாண்டியன் வர்சஸ் கண்மணி. இந்த கேஸ்ல விசாரணை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா பேபி கண்ணன்? மைலாட் என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் பாயிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 5ல இருக்கு மைலாட். உங்களுடைய க்ளோசிங் ஆர்குமெண்ட்? என் க்ளோசிங் ஆர்குமெண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு மை லார்ட். முக்கியமான பாயிண்ட் பேஜ் 6ல இருக்கு மை லார்ட். What is this page 6? Let us see. What is it? What is it? I want to see. இந்த வழக்கோட விசாரணையும் க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது குற்றம் சுமத்தப்பட்ட திரு VM பாண்டியன் அவர்கள் கண்மணி கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணம். BNS செக்ஷன் 75 படி VM பாண்டியன் அவர்களுக்கு 3 வருடம் கடுங்காவல் தண்டனையும், பாதிக்கப்பட்ட கம்ப்ளைனன்ட் கண்மணிக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 75 லட்சம் கொடுக்கணும்னு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மைலாட் இன்னும் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணா பண்ணிக்கலாம் மைலாட். பேஜ் நம்பர் இருங்க பேபி கண்ணன், இன்னும் தீர்ப்பு முடியல. இந்த கோர்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ண திரு பேபி கண்ணன் அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்குமாறு விஜிலன்ஸுக்கும் ரெஜிஸ்ட்ராருக்கும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் திரு பேபி கண்ணன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது பார்க்க வச்சிருந்து பரிந்துரை செய்யும். Good. Super. The court is adjourned. His team should also be punished. என்னை விட அதிக காசு கொடுக்குற அளவுக்கு ஐடியா எவ்வளவு கொடுத்த? பேஜ் நம்பர் 6 அப்படின்னா எவ்வளோ புரியலையா? ஒரு நல்ல லாயருக்கு தீர்ப்பு எழுதுற ஜட்ஜை தெரியறதை விட அவருக்கு மேல ஒருத்தன் இருக்கான்னு தெரியும். ஓ வெளியே போய் பார் புரியும். ದೇವಸ್ಥಾನನೂ That is ತೊಂದ್ರೆ what ಆಯ್ತಾ? it is. I don't know. Oh, okay. Oh, they shifted the deity to. இவன் இந்த எல்லைக்கானவன் ரெட்ட கருப்புனாலும் தப்பு பண்ணாத தண்டிப்பா. Oh, okay. There are different names. அடிச்சுருவான். அந்த இலையில அவன், இந்த இலையில இவன் காவக்கார கருப்பன். காவக்கார கருப்பா. Like none the ಬೇರೆ deity same but different name and different places. ಆ ಥರ. எல்லைக்கு வெளியே தான் நமக்கு பவர் இல்லையே, இப்போ என்ன பண்ண போறோம்? பவருக்கு தானே இல்ல, பயத்துக்கு இல்ல. Okay. They created it. It's not actual deity. They created it. வக்கீல் வேலை போச்சாமே. இந்த வாய் தானே எல்லாமே. என்ன பண்ண போற நீ இனிமே? இந்த ரேடியோல ஏதாவது ஆர்ஜே வேலை இல்லாட்டி கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? இந்த எல்லைக்குள்ள சாமி இல்ல, சாமிக்கு எந்த பவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு நாளைக்கு இந்த பயத்தை வச்சு ஓட்ட முடியும்? சின்ன பையன்டா நீ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன். ஆமாண்டா, என் இல்லதான். ஆனா அந்த இடம் என்ன, இதோட பவர் என்ன, இதை வச்சு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னு சும்மா ஒரு கிளிம்ஸ் காமிச்சா போதும். மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் எந்த பயமும் தேவையில்லை. அப்பனே வந்தாலும் எதையும் மாற்ற முடியாது. That's what I'm saying. நான் நேர்மையும் ஒரு அடிக்ஷன். பழகுனா பிடிச்சிரும், விட முடியாது. டேய் தம்பி, இது சூப்பரா இருக்குடா. என்னமா பண்ணிருக்க? நானே மாத்திரம்னு நினைச்சேன். ஏன் செமையா பண்ணிட்டடா. இது என் கணக்குல வராது, உன் கணக்குல. கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், திருந்திரு. இல்லாட்டி இங்கே வச்சு அங்கு தாண்டியே. உயிரை காப்பாத்துற டாக்டரை கூட கடவுள் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா கோர்ட்டுக்குள்ள வரும்போதே மை லார்ட்ல நம்ம கடவுளா வணங்கிட்டு வராங்க. அப்படி நம்பி வர்றவங்க நீதி உடனடியா கிடைக்காம அலக்கழிக்கப்படுறாங்க. Okay, he is doing something again. Wow. Dude, what are you gonna do? I mean, why? He is totally nuts. என்ன காமிச்சா?
எல்லா கண்ணையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஏய் தனிகா, உனத்து கையில இருந்து வளையல் திருடுவன் நீ தெரிஞ்சுட்டியா? இல்ல இந்த வாய்தா போய் சொல்லாம இருக்குமோ? செல்விகா, மனசாட்சி ஒருத்தி தெரிஞ்சுட்டியா நீ? சொல்லு, உன் வண்டியில ஒரே 4 அட்வொகேட் ஸ்டிக்கர் எல்லாம் ஓட்டுவியா? சாமிப்பா. சாமி பாய் மேபி நோட்டு. அப்போ நீ திருந்தல, நீ யாரும் திருந்தல. தப்பு பண்ணா ரத்தம் கக்கி செத்துருவோன்ற பயம். ஆனா இப்ப நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். எந்த சாமியும் வரல. நான் இப்ப ரத்தம் கக்கி சாவே இல்லையே. பேபி என்ன பேபி, போலீஸ் வந்தா கேஸ் ஆயிட போகுதுப்பா. இந்த சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் சாமி வராது, போலீஸ் தான் வருமா? அப்ப சாமி வர மாதிரி இன்னும் நிறைய தப்பு பண்ணுவோமா? பண்ணுவோமா? வயலன்ஸ், அசால்ட், ஹராஸ்மெண்ட், ஆம்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப மர்டர். எங்கோ சாமி. ಮರ್ಡರ್ ಹೂ? ಇವಳಿಗೆ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡದ್ದ? ಯಾರು? ಸಿಂಗಂ. Different Sami, because obviously everywhere there is one deity. So if he is not, then he'll come someone else. You understand that? Singam. Dore Singam. ಅದೇ ಗೆಟಪ್ ಅಲ್ಲಿ ಮಾಡಿರ್ತಾನೆ ಇವಾಗ. ಅದೇ ಸೇಮ್ ಸಿಂಗಂ ಗೆಟಪ್. yes. Nice. Dore Singam. Singam. ಅದೇ ಸೇಮ್ anthem, I mean BGM. There should not be confusion, because dude, everywhere you cannot go anywhere. சிங்கம் ரீஎன்ட்ரியா? ஆனா இது ஓ இடம் இல்ல, ஏன் இடம், ஏன் கோர்த்து போகடா. Singam re-entry. If you see, his mustache is a little bit different, because I think he cannot copy as it is. Because copyright issue. இந்த கணக்கருப்ப வந்திருக்கிறது போலீஸ்காரர் இல்லடா, காவல்காரர். ஒரு கோட்ல ஒரு பேபி கரண்டிக்கு எத்தனை சாமி வரீங்க? நீங்க 1000 கோட் இருக்கு, அதுல 1000 பேபி கண்ணா இருப்பான். அதுக்கெல்லாம் எத்தனை சாமி வருவீங்க? எங்களை மீறி ஒன்னால எதுவும் மாத்த முடியாது. முடிஞ்சா மாத்தி பார். திருத்த மாட்டேன். Dude, why are you running? Dude, after all this, are you idiot?
2 ಪೀಸ್. ಪೀಸ್ உங்களை கடவுளா நினைச்சு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வரமான கோயில் வாசல்ல நிக்க வச்சிடாதீங்க. அப்படி நிக்க வச்சா கொடூரமா கொலை செய்யறவனுக்கு கிடைக்கிற அதிகபட்ச தண்டனை இரட்டை ஆயுள் 28 வருஷம் தான். ஆனா தான் உயிரோட இருக்கேன்னு சொல்ல வந்தவர் 30 வருஷமா இந்த கோர்ட்டை ஜெயிலாக்கி தண்டனை கொடுத்து வச்சிருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி இருந்த ஒரு மனுஷனை பேயா பார்க்காம மனுஷனை பார்த்திருந்தா அவருக்கு இந்த நீதி எப்பயோ கிடைச்சிருக்கும். இனிமேல் நீங்க பேய் இல்லை. இவர் பேரு சண்முகம். சாரி மிஸ்டர் சண்முகம். You all made it, first of all. You are all the culprits, and now you are saying congratulations, you idiots. Oh, how would he? She's alive? ஆசை என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி அச்சன் கூட நிம்மதியா அங்க உட்கார்ந்து ಓಕೆ ಮೇ ಬಿ ಅವಳು ಬದುಕಿದ್ಲು ಅನ್ಸುತ್ತೆ. ಅದೇ ಆರ್ ಜೆ ಬಾಲಾಜಿ ಅವನೇ ಬೇಬಿ ಕಣ್ಣನ್ ಅನ್ಸುತ್ತೆ. ಬಟ್ ಕರೆಕ್ಟ್ ಮೀ ಇಫ್ ಐ ಆಮ್ ರಾಂಗ್. ஏதோ ஒரு கொட்டு சாமி வந்துச்சு அங்க எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா மத்த கொட்டுக்கெல்லாம் சாமியா வருவாங்க. நம்ம தானே பண்ணணும். இதையெல்லாம் கேட்டுதான் நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும்னு எதிர்கட்சியான நாங்களாம் சேர்ந்து இந்த அரசுக்கு வலியுறுத்தணும். அமைதி அமைதி. மன்னிக்கவும், இதற்கான பதிலை கழகத்தின் மூச்சு, ஏழைகளின் டார்ச்சு, பட்டே பிலிப் வாட்சு, இதையில்லா சாட்சி, நம்முடைய தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் டாக்டர் உசிலம்பட்டி கருப்பையா காந்தி. ಸೇಮ್ ಅವನ್ ತರನೇ. ಯಾರು ಗೊತ್ತಾ? Did you understand what it is? பேரவை தலைவர் அவர்களே, நிறைய நைட் எனக்கு தூக்கமே வராது. தமிழ்நாட்டை தனியா நம்ம மட்டும் எப்படி காப்பாற்ற போறோம்ட்டு. ஆனா எதிர்கட்சிகளுக்கு ஜனங்க மேல இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது தமிழ்நாட்டை காப்பாத்திடலாம் போல இருக்க. 1958 இருந்து இப்போ வரைக்கும் 8 முறை லா கமிஷன் அமைக்கப்பட்டது. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எந்த கவர்மெண்ட்டும் நீதித்துறை கேட்டதை பண்ணியே கொடுத்தது இல்லை. பரிசீலனையிலேயே வச்சிருக்காங்க. ஏன்? குட்கா வைத்தது, கிட்னி திட்டினது, போராட்டத்தில் சுட்டது, லாக்கப்ல சேர்த்ததுன்னு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க 234 பேர்ல 170 பேர் மேல கேஸ் இருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம இது உள்ள இருக்க முடியாது, உள்ளதா இருப்போம். நீதித்துறைய கேஸ் ஃபைல்குள்ளேயே முழுகடிச்சு திணற பிரச்சனையிலேயே வச்சுக்கணும். அப்பதான் நம்மள வந்து நோண்ட மாட்டாங்க. பொதுமக்கள் தான் முக்கியமா இல்ல நம்ம பவர்ல இருக்கிறது முக்கியமா? நீதித்துறை கேட்கறத நிறைவேற்றலாமா வேணாமான்னு
ஒரு ஓட்டெடுப்பு நடத்திடலாமா பேரவைத் தலைவரே? உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தங்கள் எண்ணத்தை தெரிவிக்கலாம். Not a single vote for that side. 233க்கு 1. ஒரு நல்லது நடக்கணும்னா எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களே. ஆனா நம்ம கூட்டத்துல ஒரே ஒரு நல்லவன் இருக்கான். யாருப்பா அந்த நல்லவன்? நல்லவன் இல்ல, கெட்டவன். செம்ம கெட்டவன். Oh, okay. Next part. Next part, second part, teaser continuation. Okay. Did you understand what it was at the? You see, in assembly also, the chief minister also the same person, Baby Kannan. He looks like that was right. It's a it means representation. everywhere the person like Baby Kannan is there. Is there? Yes, everywhere in all the department, in every aspect of the system or society, there will be a person like Baby Kannan. That's what he is. They're saying. So, and also there is, or against that, there is a Karappu. Okay. Movie bandre, movie was good. 2.5 hours good entertainment. ಸ್ವಲ್ಪ ಕೆಲವೊಂದ್ ಕಡೆ ಒಂದು ಯಾವುದೋ ಒಂದೇ ಒಂದು ಸಾಂಗ್ ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಅಂತ ನಾಟ್ ನೀಡೆಡ್ ಅನ್ಸ್ತು, ಬಟ್ ರೆಸ್ಟ್ ದ ಮೂವಿ ಇಸ್ ಗುಡ್. ಇಟ್ ಡಿಡ್ ನಾಟ್ ಡಿವಿಯೇಟ್ ಫ್ರಮ್ ದ core of the movie, so it is well made. And also in first half it is frustrating, obviously, because God is bound to the promise and getting played by the system made by the humans. And in the next part God becomes serious. No, it doesn't happen like that, so I have to be who I am and takes everything under control, then everything goes smooth. ನಿಂಗೆ ಹೆಂಗ್ ಅನ್ಸ್ಕಾವ್ಯ ಮೂವಿ? ನನಗೆ ಅದೇ ನಾನು ಹೇಳಲ್ಲ, ಫಸ್ಟ್ ಹಾಫ್ ಫುಲ್ ಫ್ರಸ್ಟ್ರೇಟಿಂಗ್ ಅನ್ಸ್. ನನಗೆ ಅದಂಗೆ ಲಿಟ್ರಲಿ ನಂಗೆ ಇಲ್ಲೇ ಫುಲ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ನೋಡೋಕೆ ಸಹ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಫ್ರಸ್ಟ್ರೇಟ್ ಆಗಿದ್ದಿದೆ. ಆ್ಯಂಡ್ ದೇವ್ರು ಬಂದದ್ದಿದ್ರೆ ದೇವ್ರು ಯಾಕೆ ಜನರ ಥರನೇ ಇರಬೇಕು, ಬಂದದ್ದೇ ಜಸ್ಟಿಸ್ ಕೊಡ್ಸೋಕಂದ್ಮೇಲೆ ಜಸ್ಟಿಸ್ Could have done it like this. God could have done it like this. ಅಷ್ಟು ಅದು ಅನಿಸ್ತಾ. ಅದು ಆದ್ಮೇಲೆ ಗಾಡ್ ಅಂತ ದೇವ್ರಿಗೆ ಅದು ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ಅದನ್ನ ಅಪಾರ್ಟ್ ಫ್ರಮ್ ದಟ್ ಎಲ್ಲದನ್ನು ಫನ್ನಿ ಮಾಡಿ, ಅದು ದೇವ್ರದ್ದು ಪಾರ್ಟ್ ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ, ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸೀರಿಯಸ್, ಲೈಕ್ ಲಿಟ್ರಲಿ ಆ ದೇವ್ರದ್ದೇ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಅದು ಇಂಟೆನ್ಸಿಟಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇತ್ತು ಅನ್ಸುತ್ತೆ. ಪ್ರಾಬಬ್ಲಿ ಗಾಡ್ದು ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಮೇ ಬಿ ಚೆನ್ನೈ ಅಥವಾ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಹಂಗೆ ಇರ್ಬೋದೇನೋ, ಅದೇ ತರನೇ ಮೋಸ್ಟ್ಲಿ. ಅದಿಷ್ಟಲ್ಲ, ದಟ್ಸ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಲಿರಿಕ್ಸ್ ಆಮೇಲೆ ಸಮ್ ದಟ್ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೆ, ಇಂಗ್ಲಿಷ್ ವೆಸ್ಟರ್ನ್ ಮ್ಯೂಸಿಕ್. ಸೊ ಯು ಆರ್ ಸೇಯಿಂಗ್ ದಟ್ ಗಾಡ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಅಥವಾ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಎಲ್ಲ ಬಂದಾಗ ಟ್ರೆಡಿಷನಲ್ ಆಗಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾಡಬಹುದಿತ್ತು, ನಾಟ್ ಲೋಕಲ್ ಇದ್ರದ್ದು ತಗೋಬೇಕಿತ್ತಂತ. ಸೊ ಇವರು ರೆಗ್ಯುಲರ್ ಮೂವಿಲಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾಡ್ತಾರ ಮಾಡಿದ್ರಂತ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅವರು ಅದೇ ರೆಗ್ಯುಲರ್ ಅಂದ್ರೆ ಜಸ್ಟ್ ಕ್ಯಾಶುವಲ್ ಆಗಿ ತಗೊಂಡೋದ್ರು ಅನ್ಸ್ತು, ಅದು ಅಷ್ಟ. ಅದಾದ್ಮೇಲೆ ಮೂವಿ ರೆಫರೆನ್ಸಸ್ became too much. They made a lot of movie references. One or two is fine, but 25% of the movie is reference from all the movies. So ಅದು no see that depends, because person to person ವೇರಿ ಆಗ್ತಿರುತ್ತದು. ಸಮ್ ಆಫ್ ದ ಪೀಪಲ್ ಲೈಕ್ ಇಟ್ ಬಿಕಾಸ್ ಆ ಮೂವಿ ನೋಡಿ ಫ್ಯಾನ್ ಆಗಿರ್ತಾರಲ್ಲ, ಅವರಿಗೆಲ್ಲ ಅದು ದೇ ಲೈಕ್ ಇಟ್. ಸೊ ನನ್ಗೆ ಓಕೆ, ಐ ಆಮ್ ಓಕೆ ವಿತ್, ಐ ಲೈಕ್ ಇಟ್. ಜಸ್ಟ್ ಎಂಜಾಯ್ ಮಾಡುವಾಗ ಯಾವ ಫೈನ್ ಅನ್ಸುತ್ತ ಆಯ್ತಾ, ಬಟ್ ಅದು ಟೂ ಮಚ್ ರೆಫರೆನ್ಸಸ್ ಅನ್ಸುತ್ತೆ ನನಗೆ. ಓಕೆ, ಅದು ಓಕೆ, ಡಿಪೆಂಡಿಂಗ್ ಆನ್ ದ ಪರ್ಸನ್, ದಟ್ಸ್ ವಾಟ್ ಐ ಆಮ್ ಸೇಯಿಂಗ್, ಡಿಪೆಂಡಿಂಗ್ ಆನ್ ದ ಪರ್ಸನ್. ಬಟ್ ನನಗೆ ಟೂ ಮಚ್ ಅನ್ಸ್ಲಿಲ್ಲ, ಐ ಲೈಕ್ಡ್ ಇಟ್. ಅದ್ರ ಕ್ರಾಸ್ ರೆಫರೆನ್ಸ್ ಮಾಡೋದು ಇಟ್ ವಾಸ್ ಗುಡ್. ಅಂದ್ರೆ ಅವ್ರೇನು ನಂಗೆ ಅದು ಟೂ ಮಚ್ ಅನ್ಸ್ಲಿಲ್ಲ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬೇಕು ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅನ್ಸ್ತು. ನನಗೆ ಟೂ ಮಚ್ ಅನ್ಸ್ತು, ಬಿಕಾಸ್ ಪರ್ಸನ್ ವಾಯ್ಸ್ ನನಗೆ ಒಂದು ಮೂವಿ ಅದ್ರ ಥ್ರೂನೇ ಹೋದ್ರೆ ನನಗೆ ಇಷ್ಟ. ಇದು ರೆಫರೆನ್ಸ್ ಐ ಎಂಜಾಯ್ಡ್ ಫಸ್ಟ್ 1, 2, 3 ಲೈಕ್ ಇಟ್ಸ್ ಫ್ರಮ್ ದಿಸ್ ಮೂವಿ. ಆಫ್ಟರ್ ದಟ್
it's becoming regular in this. And also the surprising factor out of the Singham return of the Singham. ಅದೊಂದು ಚೆನ್ನಾಗಿತ್ತು because nobody that was expected good. it. He will come back as a Singham to deliver a justice. That was But good. nobody expected once the police car came and also when the policeman, I mean Singham, came with the uniform, even though they did not show the face, everybody will pick up instantly that yes, this is a Singham. Singham, They were yeah. Singham. Yeah. I thought that since the Telltale changer, so since it's a last small scene, I thought that they will bring his brother Karthik. Karthi, why? Because the diet is different, right? So I thought Okay, they will. you thought they will bring Karthi. Actually, what I was expecting at the end, yeah, as you said, the diet is different. The Guardian diet is different to this place, the place in the new court. So what I thought, they will get the new actor, or I mean somebody else. You said Karthi, I thought it might be Vijay or someone else. Yeah, Karthi is also a great actor. So yeah, that's also what I thought. They will get a new person or cameo from another person. Yeah, I also thought that, but they brought a different cameo. They brought they brought a cameo, but from the different universe. Yeah. Singham, ಇನ್ನೊಂದು Singham, he's Baby the Kannan. Singham. Baby Kannan, his acting is so good that Yeah. he got on my nerve. Oh my God. Yes. So ಈಗ ಒಬ್ಬ ಆಕ್ಟರ್ ಅಥವಾ ವಿಲನ್ if he gets into your nerve, that means that actor did a great job. That is great job. And Yeah. also ಅದೊಂದು ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ he could not lie. So that is a bit is from Jim Carrey's movie Liar and Liar. In that movie also his son pray that at least for one day or something my dad should not lie. Like that he prays during his birthday wishes. He wishes for during that birthday celebration. So Jim Carrey could not lie in the court. That is the scene I can remember. I can I have correlate seen to this it. somewhere. Yeah. Okay, it was entertaining movie. I mean, Yeah, very well it was not entertainment. boring. It was very entertaining, and you can definitely watch it in a theater or once or twice with the friends. It's a fun movie to watch. Yeah. I mean, ಮತ್ತೊಂದಂತ ಗೊತ್ತಾ, see everybody, see Kantara is also a deity or divine movie, but the handling of these two movies completely different. Different. The Kantara will make you feel different. This will make you feel different. I mean, the Karappu is a fun-filled movie and also good. Kantara is a different kind of movie, but it is also good. I'm not comparing these two. Both are same concept, but approached in a different manner, and both did a good job. First of all, what I wanted to say is, as I said earlier, system is correct. System is developed to serve everyone equally, to make the society function, but the people in the system are very bad. This also I said earlier that 90% of the Indians are dishonest, money minded, and selfish. So other 10% are good people. So what happens, all the people, I mean 100% people, 90 plus 10, they get into the system, like politics, banking, lawyers. They'll become government employees like revenue department, food department, PWD, panchayat welfare development, and also they become police, AS, IPS, right, all the systems. So there also it becomes like that only. So 90% of the people will be dishonest, so there will be a corruption. So instead of blaming the system, you should blame the people, because of them only the system is corrupt. So instead of so what these most of the Indians do is they always complain. Nobody will take the responsibility. They always blame the government or politician. They don't know that they are the government, they are the politician. First thing. Second thing is, whatever the politicians are doing, it is also wrong. I understand that, but as a people, you are also doing the same thing. So the people only become the government, right? They will go for the election, they will win, they become the minister, chief minister, this and that. They are also from this kind of people only.
if every individual person in this country becomes honest, and then everything will be good. But people always complain, take zero responsibility. Okay guys, this was our reaction. If you liked our reaction, please subscribe to the channel. So we'll meet you in the next video. Until then, bye bye, take care.